தவளை இளவரசன். த ஃப்ராக் பிரின்ஸ். ஒரு சூரிய ஒளி நிறைந்த நாளில் அழகிய அரண்மனை தோட்டத்தில் ராஜகுமாரி மீனாட்சி பந்தை விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று பந்து தோட்டத்தின் நீரூற்றுக்கு அருகே விழுந்துவிட்டது. அடடா என்று கவலைப்பட்டாள் அவள். நீரூற்றுக்குள் எட்டி பார்த்தபோது ஒரு பச்சை தவளை பந்தை தன்னுடைய கால்களுக்கு இடையில் பிடித்திருப்பதை பார்த்தாள். ஐயா தவளை, என் பந்தை திரும்பக் கொடுங்கள் என மீனாட்சி கேட்டாள். அதனைச் செய்ய நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன் என்றது தவளை. நீ என்ன உன்னுடைய நண்பனாக கருதி உன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். உன்னுடைய தட்டில் உணவு பகிர்ந்து உன்னுடைய படுக்கையில் என்னுடன் தூங்க வேண்டும். மீனாட்சிக்கு அவ்வளவு விருப்பமில்லை. ஆனால் அவளுடைய பந்து மிகவும் பிடித்திருந்ததால் தவளையின் நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டாள். அவள் பந்தை எடுத்துக்கொண்டு தவளையை தன்னுடைய பாவாடையில் மறைத்து அரண்மனைக்கு கொண்டு சென்றாள். அரண்மனையில் தவளை மீனாட்சியின் சாப்பாட்டு தட்டில் ருசியாகச் சாப்பிட்டது. பின்னர் அவளுடைய சொகுசான படுக்கையில் சரிந்து தூங்கியது. மீனாட்சிக்கு ஆரம்பத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் தவளை மிகவும் புத்திசாலியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பதைக் கண்டுபிடித்தாள். மறுநாள் காலை மீனாட்சி எழுந்தபோது தவளை காணாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக கம்பீரமான அழகான இளவரசன் ஒருவர் படுக்கையில் அமர்ந்திருந்தார். மீனாட்சி மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அப்போது இளவரசன், நீ உன் வாக்குறுதியை நிறைவேற்றியதற்கு நன்றி. நான் ஒரு மந்திரத்தால் தவளையாக மாற்றப்பட்டிருந்தேன். உன் நட்பு மற்றும் ஈரம் என்னை மீண்டும் இளவரசனாக்கியுள்ளது என்றார். மீனாட்சி இளவரசனின் கதையை கேட்டு மகிழ்ந்தாள். அவர்கள் நண்பர்களாக ஆனார்கள். இக்கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், வெளித்தோற்றத்தை வைத்து எவரையும் மதிப்பிடக்கூடாது. உண்மையான நட்பு, இரக்கம் ஆகியவை எந்த வடிவத்திலும் இருந்தாலும் மதிப்புக்குரியவை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.